அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலிய நாட்டில் விக்டோரியா மாநிலத்தில் மெல்போர்ன் நகரில் ஈழ நாட்டு தமிழர்கள் கொலை செய்யப்படுவது மற்றும் அத்துமீறி இலங்கை ராணுவத்தினர் ஈழ நாட்டிற்குள் நுழைவதை கண்டித்து தமிழர்களின் அமைதியான பேரணி நடந்து கொண்டிருந்த போது அங்கு திடீரென்று சிங்கள மக்கள் தமிழர்களை தாக்கியதாகவும் பல கார்களை உடைத்ததாக மெல்போர்னிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்ட போது ஸ்ரீலங்காவில் தான் தமிழர்களை கொன்று குவித்திருக்கின்ற வேளையில் அமைதியான நாடான ஆஸ்திரேலியாவிலும் சிங்களவர்கள் நாங்கள் ராட்சசர்கள் என்று நிரூபித்து இருப்பது போல் இந்த செயல் உள்ளது என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது மத்திய அமைச்சராக இருக்கும் பாதி பேர் இந்த பட்டியலில் இல்லாதது ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. மேலும் பல புதிய வேட்பாளர்களை இதில் சேர்க்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் TR பாலு அவர்களும், மதுரை தொகுதியில் தமிழக முதல்வர் கலைஞரின் மகன் திரு மு.க. அழகிரியும், மத்திய சென்னை தொகுதியில் முரசொலி மாறன் அவர்களின் மகன் திரு தயாநிதி மாறன் அவர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈழத்தின் மீதான இந்தியாவின் மேலாதிக்க போருக்கு பதிலடி கொடுப்போம் என்றும், தேர்தலை புறக்கணிப்போம் என்று, போலி ஜனநாயக தேர்தலை புறக்கணிப்போம், புதிய ஜனநாயக புரட்சிக்கு அணி திரளுவோம் என்று குரல் கொடுத்து மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாய விடுதலை முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, பெண்கள் விடுதலை முன்னணி ஆகிய குழுக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும், அதற்கான துண்டு பிரச்சாரங்களை தமிழக முழுவதும் வீடுகளுக்கு சென்று கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும், மே 1ஆம் தேதி பேரணி பொதுக்கூட்டம் திருவள்ளூர் தஞ்சையில் நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து மேலும் ஒரு செய்தி மூலம் உண்மை என்று நிறுவனமாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ராஜஸ்தான் மாநிலத்துக்கு சென்றபோது அங்கு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்ததாக கூறி அவருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி அரங்கத்தில் ஒரு மாதிரியாகவும் அந்தரங்கத்தில் ஒரு மாதிரியாகவும் இருப்பது போல் தோன்றுவது உண்மை என்று தோன்றுவதோ என்று எண்ணம் ஏற்படுகிறது. சமாஜ்வாதி கட்சி சார்பில் லக்னோ தொகுதியில் சஞ்சய் தத் போட்டியிட அறிவித்ததற்கு சுப்ரீம் கோர்ட் தடை உத்தரவு பெற்றதால் லக்னோ தொகுதியில் தற்போது புதிய வேட்பாளராக சமூக சேவகி நபிசா அலி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக லக்னோவில் இருந்து செய்திகள் வெளியாகின்றன. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை பதவியில் இருந்து இறக்கி விட்டுதான் என்னுடைய தாடியை எடுப்பேன் என்று சபதம் எடுத்து அதை நிறைவேற்றிய தலைவர் திரு பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் 102வது பிறந்த தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் துருக்கியை உடனடியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி வடகொரியா சர்ச்சைக்குரிய விண்கலம் ராக்கெட் ஒன்றை சோதனை வெற்றிகரமாக நடத்தி உள்ளதாக வடகொரியாவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்தியால் அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா கடுமையாக அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் சக்வால் என்ற இடத்தில் நகரின் மையப்பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் 35 பேர் பலியாகி உள்ளதாகவும் 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன.
ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த 110 பேர் ஒரு கண்டெய்னருக்குள் அடைக்கப்பட்டு பாகிஸ்தான் கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல இருந்தபோது அந்த கண்டெய்னரை சோதனை செய்த பாகிஸ்தான் போலீசார் அதை திறந்து பார்த்தபோது அதில் 50 பேர் ஆக்சிஜன் காத்து இல்லாமல் உயிர் இழந்ததாகவும் 60 பேரின் நிலைமை படுமோசமாக இருப்பதாக பாகிஸ்தானிலிருந்து அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நேட்டோ அமைப்பின் அடுத்த செயலாளராக டென்மார்க் பிரதமர் ஆண்டர்ஸ் போக் ரஸ்மஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்றும் இவர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதவி ஏற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அசாம் மாநிலத்தில் லகிம்பூர் மாவட்டத்தில் லீலாபரி என்ற இடத்தில் விஷ சாராயம் குடித்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 13 பேர் பரிதாபமாக உயிர் இழந்ததாக அசாமிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பிரிட்டன் நாட்டில் இளம் பெண்கள் மிக அதிகமாக குடிப்பதாகவும் குடிப்பதால் ஏற்படும் விஷத்தன்மையால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்பவர்களில் ஆண்களை விட பெண்கள் 3 மடங்கு அதிகம் என சமீபத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. புகை பிடிக்கும் பெண்களால் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அதனால் அந்த குழந்தைக்கு நோய் பரவக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக லண்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 5 ஏப்ரல் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று வங்காள விரிகுடாவில் அதிக மேகமூட்டங்கள் காணப்பட்டது. தற்போது அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் நடுவில் அதிக மேகமூட்டம் இருப்பதை தற்போது காணலாம். இவை தமிழகத்தை நோக்கி வந்தால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் மாவட்டங்களில் மேகமூட்டம் அதிகம் இருப்பதும் வட மாவட்டங்களில் மேகங்கள் இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளியாகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.